بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கம் மனித குலத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தெளிவான சரியான ஒரு தீர்வை தரக்கூடிய மார்க்கம். இப்படி ஒரு சிறந்த மார்க்கமாக இறைவனால் இஸ்லாம் வழங்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய மக்கள் இஸ்லாத்தினுடைய ஆதிவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நம்முடைய மக்கள் அந்த அழகான அறிவுபூர்வமான மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு கட்டுக்கதைகளையும் பொய்களையும் மார்க்கம் என்ற பெயரால் அவர்கள் நம்பியதன் விளைவாக இன்றைக்கு உலக மக்கள் மத்தியிலே இஸ்லாத்திற்கு ஒரு தவறான வடிவம் கொடுக்கப்பட்டிருப்பதை நம்ம காண்கிறோம். இப்ப நாமெல்லாம் இஸ்லாத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இஸ்லாத்தை பற்றி வருகிறதோ அது போன்ற ஒரு உயர்ந்த எண்ணம் இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு ஏற்படுவது இல்லை. ஏன் ஏற்படுவது இல்லை என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாத்தை படிப்பதை விட முஸ்லிம்களை பார்த்துத்தான் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய கொள்கையை பார்க்கிறார்கள். அதற்கும் தங்களுடைய கொள்கைக்கு மத்தியில பெரிய அளவில் எந்த வித்தியாசத்தையும் அவர்களால் காண முடியவில்லை. முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற சடங்கு சம்பிரதாயங்களை பார்க்கிறார்கள். அந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் தங்களுடைய மதங்களிலே இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் மத்தியில பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லாமல் இருப்பதை அவர்கள் காணுகிறார்கள். அதே போல முஸ்லிம்களுடைய மற்ற நேர்மை, நாணயம், ஒழுக்கம் போன்ற பல நடவடிக்கைகளை கூர்ந்து நோக்குகிறார்கள். மற்றவர்கள் எப்படி கலப்படம் செய்கிறார்களோ, மோசடி செய்கிறார்களோ, நாணயம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்களோ, அடுத்தவர்களை ஏமாற்றுகிறார்களோ, பங்காளி துரோகம் செய்கிறார்களோ, இன்ன பிற கொடுமைகள் வரதட்சணை வாங்குகிறார்களோ, இன்ன பிற தீய காரியங்களில் எல்லாம் புகைப்பிடிக்கிறார்களோ, மது அருந்துகிறார்களோ, ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபடுகிறார்களோ, அதே மாதிரி தான் முஸ்லிம்கள் உள்ளவர்களும் இருக்கிறார்களே தவிர அதே சதவீதத்தில் அதே கணக்கில் தான் எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறார்களே தவிர முஸ்லிம்கள் என்ற காரணத்தினால் அவங்கள்ட்ட ஒழுக்க சீலருடைய சதவிகிதம் அதிகமாக இல்லை. அவங்கள்ட்ட நேர்மையா நடக்கக்கூடியவர்களுடைய சதவிகிதம் மற்றவங்களோட கூடுதலாவெல்லாம் இல்ல, எல்லா மனிதர் மாதிரி தான் இருக்கிறாங்க என்று சொல்லி அவங்க முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அவங்களை இதுதான் இஸ்லாம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அப்ப நம்முடைய செயல்கள் தப்பாக இருக்கிறதுனால நம்ம அந்த தப்பான செயலை செஞ்சதுக்கு அல்லாட்ட தண்டனைக்கு உள்ளாவது ஒரு விஷயம். இரண்டாவதாக இஸ்லாத்திற்கு ஒரு தவறான வடிவத்தை கொடுத்து அதனால இஸ்லாத்திற்கு வரக்கூடியவங்களை நம்ம தடுத்து நிறுத்துறோம். இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய மக்களை வெறுப்படைய செய்கிறோம். அதனால இஸ்லாத்திலிருந்து அவர்கள் அந்நியப்பட்டு போகிறார்களே, அந்த பாவத்தையும் சேர்த்து சுமப்பதற்கு நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் என்னவா இருக்கிறது, காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். சில விஷயங்கள்ல மற்றவங்களை எல்லாம் விட கூடுதல் மோசமானவர்களா நம்ம இருக்கிறோம். சில விஷயங்கள்ல குறிப்பாக இந்த வரதட்சணை போன்ற விஷயங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் மற்ற சமுதாயத்தவர்கள் 10,000 5,000 என்று வரதட்சணை வாங்குவார்கள் என்று சொன்னால், நம்ம சமுதாயத்தில் தான் பல லட்சக்கணக்கிலையும் பல கிலோ கணக்கிலையும் தங்கம் கேட்கக்கூடிய அளவுக்கு, பெரிய தனியா வீடு வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கெல்லாம் அவங்களை விட மோசமா இருக்கிறோம். பல வகையில அவங்க செய்யற மாதிரி பல காரியங்களை செய்கிறோம். சில காரியங்கள்ல, சில தீய காரியங்கள்ல அவங்க நம்மளோட போட்டி போட முடியாத அளவுக்கு நம்ம எங்கேயோ ஃபாஸ்டா போய் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி பார்க்கும் பொழுது என்ன செய்யறாங்க, இதுல இருக்கிறவர் அங்க போனா சிரமப்படணும், காஸ்ட்லியான மார்க்கமா இருக்கிறது, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறா இருந்தா கூட பல ஆயிரங்களை நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கும், அவங்களுக்கு கல்யாணம் பண்றாண்டா கூட லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட சக்தி இருக்கணும், இந்த மார்க்கத்துக்கு போனா அதெல்லாம் சாத்தியப்படாது என்று சொல்லி நம்முடைய ஒரு ஆடம்பரமான நம்முடைய வீணான செயல்களை பார்த்துவிட்டும் கூடுதலாக வெறுக்கக்கூடிய இஸ்லாத்தை ஓரங்கட்டக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இந்த நிலை மாறணும் என்று சொன்னால்
குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான மார்க்கம் என்னன்னு தெரிந்து நம்மிடத்துல இருக்கிற அந்த தவறான காரியங்களை நம்ம நீக்கிட்டோம் என்று சொன்னால் தன்னால மக்கள் வருவாங்க. புஸ்தகத்தெல்லாம் படிக்க தேவையில்லை, நம்மளை பார்ப்பாங்க, நம்முடைய நடவடிக்கைகளை பார்ப்பார்கள். அதுவே அந்த மக்களை இஸ்லாத்தின்பால் கொண்டு சேர்த்து விடும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த கேள்வி பதிலுடைய நிகழ்ச்சிக்கு நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்ப இதுல எதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்லப்படுகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு, எதெல்லாம் நம்முடைய அப்பன் பாட்டன் முப்பாட்டன்மார்கள் வழியாக நமக்கு கிடைத்ததோ, எதெல்லாம் இஸ்லாத்திற்கு ஒரு தவறான சித்திரத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியதோ அதையெல்லாம் நம்ம களை எடுக்கக்கூடியவர்களாக மாறினால் அது இஸ்லாத்திற்கு செய்கிற ஒரு பெரிய தொண்டாக சேவையாக இருக்கும் என்பதை நீங்கள் மனதிலே கொண்டு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும். அடுத்து நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கின அந்த சமுதாயத்திற்கு அரபு மொழி மட்டும்தான் தெரியும், எந்த பாஷையும் அவங்களுக்கு தெரியாது. அப்ப உலகத்தினுடைய நாலா பகுதிகளுக்கும் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அந்த மக்களுடைய பிரச்சாரத்தை கேட்டுவிட்டு இஸ்லாத்துல கூட்டம் கூட்டமாக யாரும் நுழையல. ஏன்? அவங்களுக்கு எந்த பகுதிகளுக்கு போகிறார்களோ அந்த பகுதியில் உள்ள மக்கள் பேசுகிற மொழி போன அரபுகளுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களுக்கும் அவர்களுக்கு அடுத்து வந்த மக்களுக்கு தெரியாது. அப்ப அவங்களை எதை வச்சு இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டாங்க? அந்த மக்கள் இவங்களை நடவடிக்கையை தான் பார்த்தாங்க. உலக நாடுகளுக்கெல்லாம் போன சஹாபாக்கள், தாபியின்கள், அதற்கடுத்து வந்த மக்கள் எல்லாம் ஒவ்வொரு பகுதிகளுக்காக சென்று இஸ்லாத்தை போய் பெரிய பயான் பண்ணி எல்லாம் அந்த மக்களுக்கு சொல்லல, முஸ்லிமா வாழ்ந்து காட்டினார்கள், ஒரிஜினல் முஸ்லிமாக வாழ்ந்து காட்டினார்கள். அது இவர்கள் வாழ்கிற வாழ்க்கையில் இருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவும் வித்தியாசமானதாகவும் சிறந்ததாகவும் கவரக்கூடியதாகவும் இருந்த காரணத்தினாலதான் இந்த மக்களை பார்த்துவிட்டு இஸ்லாத்தை அவர்கள் நேசித்தார்கள். அதனால நம்மள என்ன செஞ்சிருக்கிறோம், இன்னைக்கு முஸ்லீமா இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அப்பன் பாட்டன் முப்பாட்டன்மார்கள் அந்த மாதிரி நேசிச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலதான் நம்ம இன்னைக்கு பரம்பரை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுல இடையில் நுழைந்த அந்த சரக்குகளை எல்லாம் களை எடுக்க வேண்டுமானால் இது போன்ற ஆதாரப்பூர்வமான குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உள்ள வினாவிடை சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் நம்ம அதிகமாக பங்கேற்க வேண்டும். அதுல சொல்லக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையிலான செய்திகளை கேட்டு நாலேஜை வளர்த்துக் கொள்வதற்காக இல்லாமல் நடைமுறைப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். நம்ம எதை கேட்கிறோமோ அது குர்ஆன்ல இருக்குன்னு அமுல்படுத்தி விட வேண்டும். நபி வழியில் இருக்குது என்றால் அமுல்படுத்தி விட வேண்டும். நிறைய தெரிந்து கொள்வது என்பது மார்க்கத்துல ஒரு பெரிய ஒரு மேட்டரே கிடையாது. இப்லீஸை விட ரொம்ப தெரிஞ்சவன் யார் இருக்கிறா? அதனால தெரிந்து கொள்வது என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நடைமுறைப்படுத்துவதுதான் பெரிய விஷயம். அது சரியானது நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறோம். இதை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக நீங்களும் நாங்களும் இருக்க வேண்டும். இப்ப நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியா இருக்கிறதுனால நீண்ட உரைகள் தேவையில்லை. இப்ப நம்ம கேள்வி பதிலுக்கு செல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைக்க சொல்லி இருக்கிறார்கள். தாடி எந்த அளவுக்கு வைக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வைத்தார்கள், இதுதான் இந்த சகோதரருடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ரொம்ப விவரமாக நீங்கள் ஆதாரங்களோட தெரிந்து கொள்ள விரும்பினீர்களேயானால் உங்களுக்கு நம்முடைய onlinepj.com என்ற இந்த இணையதளத்தில் தாடி ஒரு ஆய்வு என்கிற தலைப்பில் ஒரு நீண்ட ஆய்வு கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல நீங்கள் விவரமாக அறிந்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள் அதை எழுத்து வடிவில் நீங்கள் பார்க்கும் பொழுது என்னவா இருக்கு, அந்த ஹதீசுகள் எல்லாம் நம்பரோட மூல டெக்ஸ்டோட உங்களுக்கு பார்க்கும் பொழுது இதயத்தில் நல்லா பதியக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் கேட்டதுக்கு சுருக்கமாக வாய்மொழியாக சில தகவல்கள் நம்ம சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைக்க சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது, வைக்கணும். ஏன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயல்களை பொறுத்த வரைக்கும் வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட செயல்கள் ஒரு பக்கம் இருக்கிறது, வணக்க வழிபாடு இல்லாத சில செயல்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னாலும் வணக்கம், அவங்க செஞ்சாலும் வணக்கம், அவங்க அடுத்தவர்கள் செய்வதை அங்கீகரித்தாலும் வணக்கம், மூணுமே வணக்கமாகிவிடும். வணக்க வழிபாடை சேராத விஷயங்களாக இருக்குமே ஆனால் அதை அவங்க செஞ்சா வணக்கமாகாது, சொன்னாதான் வணக்கமாகும். இப்ப தலைமுடி வளர்த்தார்கள், அது வணக்கம் கிடையாது, சுண்ணத்து கிடையாது. தாடி வளர்த்தார்கள், அது சுண்ணத்து. ஏன் ரெண்டு முடிதானே, ரெண்டையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யத்தானே செஞ்சாங்க என்றால் அவங்க செஞ்சதுனால இது சுண்ணத்தாவாது. ஏன்னா முடி எல்லாரும் தான் வளர்த்தாங்க.
தாடி வந்து எல்லாருக்கும் தான் வருது. முஸ்லீமா இருந்தா தான் தாடி வரும்னு கிடையாது. முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்ம காலத்திலையும் அந்த காலத்திலையும் எல்லா காலத்திலையும் இணைஞ்சிருக்கிறாங்க. உலகம் பூரா தாடி வைக்கக்கூடியவர்களும் வைக்காதவர்களும் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தலைமுடி வைக்கக்கூடியவர்கள் வைக்காதவர்கள் இருக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி வைத்தாலும் அவங்க தாடி வைத்தாலும் அவங்க வச்சதுனால அது என்னவாகாது, சுன்னத்தாகாது. அவங்க தொழுதா சுன்னத்தாகவும் அவங்க இபாதத்து சம்பந்தமா எதையாவது செஞ்சு காட்டினார்கள்னா அதெல்லாம் சுன்னத்தாயிரும். துன்யா சம்பந்தப்பட்ட இயற்கை சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகளோடு தொடர்பில்லாத காரியங்களாக இருக்குமையானால் அவங்க செஞ்சதோட சொல்லணும், சொன்னாதான் மார்க்கமாகும். செஞ்சா மட்டும் மார்க்கம் ஆகாது. அப்ப வந்து தலைமுடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க, தலைமுடியை அவங்க வச்சபடி இந்த மாதிரி தோல் பூஜை அளவுக்கு வைக்கிறது சுன்னத்து என்று யாரும் சொல்லக்கூடாதீங்க. அவங்க தலைமுடியை வச்சாங்களே தவிர எல்லாரும் தலைமுடியை பெருசா வையுங்க, தோல் பூஜை அளவுக்கு வையுங்க என்று ஆர்டர் போடலைங்கும் பொழுது அது அவங்க வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சிருக்கிறாங்க என்ற அர்த்தம் தான் அதுக்கு வருமே தவிர தலைமுடி வைப்பது வந்து சுன்னத்து ஆவாது. அதே மாதிரி தான் இப்ப தாடியை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சாங்க, வச்சதுனால அது சுன்னத்து இல்ல, வையுங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதான் சுன்னத்து. எதனால தாடி சுன்னத்தாவுறது, தாடியை வளருங்கள்னு அவங்க சொன்னாங்க பாருங்க, சொல்லினால்தான் இது சுன்னத்தாவுமே தவிர செயலினால் சுன்னத்து ஆவாது. ஏன், இது இபாதத்து கிடையாது. நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது, ஒட்டகத்துல ஏறி போறது, இது மாதிரியான கோதுமை ரொட்டி சாப்பிடுறது, இதுகள் எல்லாம் என்ன இல்ல, பேரிச்சம்பழம் சாப்பிடுறதுலாம் சுன்னத்துல வராதிங்க. அது நபியாவதுக்கு முந்தியும் சாப்பிட்டாங்க, நபியாவதுக்கு பிந்தியும் சாப்பிட்டாங்க, அவங்களுடைய எதிரிகளும் சாப்பிட்டாங்க, அவங்களும் சாப்பிட்டாங்க. இது வந்து வகி வந்து அல்லாஹ்வுடைய ஆர்டர் படி செஞ்ச ஒரு காரியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா, இபாதத்து அல்லாத விஷயங்கள்ல ஒரு எப்படி செய்யணும் என்று முடிவெடுப்பதாக இருந்தால் அதுக்கு வந்து வாயால் என்ன உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சுங்கிறத பார்க்கணுமே தவிர அவங்க செயலை போய் பார்க்க கூடாது. செயல்னால வணக்கமா ஆக முடியாது. ஏன், இது இபாதத்து இல்லை. அப்ப தாடியை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு வச்சாங்கங்கிற செயலை நீங்க பார்க்கவே தேவையில்லை. தாடி வைக்க சொன்னாங்க, விருப்பமான அளவுக்கு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எது அங்க சுன்னத்தாகிறது, அவங்களுடைய ஆர்டர்னாலதான் தாடி வந்து சுன்னத்தாகிறது. அது போக தாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முளத்துக்கு வச்சாங்கன்னு ஒரு பேச்சுக்கு ஆதாரம் இருக்குன்னு வைங்க, ஒரு முளத்துக்கு எல்லாரும் வைக்க இயலுமா, வருமா எல்லாத்துக்கும்? இது ஆளாளுக்கு வித்தியாசப்படக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு வந்து அளவை என்ன செஞ்சிட முடியாது, ஒரு ஜான் தான் இருக்கணும், 2 ஜான் தான் இருக்கணும்னு தீர்மானிக்கிறதா இருந்தா எத்தனை பேருக்கு வந்து இந்த பக்கத்தில் தாடியில இங்கன மட்டும் இருக்கும், சில பேருக்கு இங்கன இல்லாம இங்கன மட்டும் இருக்கும், சில பேருக்கு அங்க ஒரு பூண முடி மாதிரி இருக்கும், சில பேருக்கு நல்ல பெருசா இருக்கும், சில பேருக்கு என்ன செய்யும், வளரவே செய்யாது. இப்படிலாம் பல விதங்கள் இருக்கும் பொழுது இதுல ஒரு அளவை வந்து ரசூலுல்லாஹ் சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. அதனால அவங்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு வருது அது மாதிரி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அது மாதிரி வச்சிருப்பாங்களே தவிர அது சுன்னத்தாவது, அது வந்து வணக்க வழிபாடு சேர்ந்தது இல்ல. அப்ப சுன்னத்தை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி காரியங்கள்ல அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு எடுக்கணுமே தவிர அவர்களுடைய தாடி எவ்வளவு பெருசா இருக்குன்னு எடுக்கக்கூடாது. அது வந்து மார்க்க அடிப்படையில வராது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுல தாடிய முழுமையா வையுங்கள்னு ஒரு வார்த்தை வருது. பல வார்த்தைகள்ல பெரிய தாடி வைக்கணுங்கிறதுக்கு சொல்லக்கூடிய வாசகம் இந்த வாசகம் தான், தாடிய முழுமையா வையுங்க இப்படின்ற ஒரு வாசகத்தை சொல்றாங்க. அப்ப அது மட்டும் தான் நமக்கு சொல்லப்பட்டுச்சு. முழுமையாக வையுங்கள் என்று சொன்னால் அதை வந்து புரிந்து கொள்வது வந்து 2 விதமாக புரிந்து கொள்ளலாம். முழுமை என்பது வந்து நீளத்திலேயே முழுமை இருக்கிறது, அதனுடைய பரப்பளவு இருக்குது பாத்தீங்களா, அதுவும் முழுமை என்று சொல்லலாம். அப்ப பரப்பளவு பூரா வயல் நிறைஞ்சு காணப்படுதுங்கிறோம். நிறைஞ்சுனா என்ன அர்த்தம், எல்லாம் 1 இன்ச்சு தான் இருக்கு. புல்லு வந்து தரையெல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். ஆனா அந்த தரை முழுசும் புல்லு இருக்குமே தவிர அது வந்து 1.5 முழத்துக்கு 2 முழத்துக்கு இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. அப்ப அந்த பரப்பளவை நிறைத்தாலும் அது வந்து நிறைவா இருக்குது என்று சொல்லலாம். அல்லது நீளம் எவ்வளவு வருதோ வெட்டவே கூடாது, எத்தனை மீட்டருக்கு வளருது அப்படி விட்டுறணும்னு சொன்னாலும் அதுவும் நிறைவுன்னு சொல்லலாம். நிறைவு என்பதற்கு 2 அர்த்தம் இருக்கிறது. எந்த விஷயத்துக்கு சொல்லப்பட்டாலும் சரிதான், அது பரப்பளவில் நிறைவாக இருக்கலாம், அல்லது வந்து நீளத்தில் நிறைவா எவ்வளவு வருது அவளை விட்டுற வேண்டியது என்கிற ஒரு அர்த்தமாக இருக்கலாம். 2 அர்த்தம் அந்த சொல்லுக்கு இருக்கிறது. எந்த சொல்லுக்கு, நிறைவாக வையுங்கள் என்றால் முழு இந்த ஓரத்தை ஒதுக்காம பாதி பிரெஞ்சு தாடி வைக்காம எங்கெல்லாம் தாடி வருதோ அந்த ஏரியா முழுசு இருக்கிற மாதிரி பாத்துக்கிறங்க, அதுவும் நிறைவு தான். அதே நேரத்தில் வந்து அது இப்படி கீழே எவ்வளவு வருது அது ஒரு கொஞ்சம் கூட வெட்டிடாதீங்க
என்கிற மாதிரி அர்த்தத்துக்கு அந்த சொல்லு இடம் தருது. இப்ப இந்த ரெண்டு அர்த்தத்துல எதை நம்ம எடுத்துக்கொள்வது அப்படின்னு பார்த்தா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு ஏற்றவாறு வேற ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சிறு பையனுக்கு தலையில் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, பாதி முடிய சிரைத்து விட்டு பாதி முடிய சிரைக்காம விட்டுருக்காங்க. கோயிலுக்கெல்லாம் நேர்ச்சை பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அப்படி வச்சிருப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு சைஸ் இது வரைக்கும் வலிச்சிடுறது, இங்கிட்டு பூரா முடி இருக்கும், அல்ல இங்கிட்டு பூரா வலிச்சு விட்டு இங்க மட்டும் முடி இருக்கும். அது குடுமி மாதிரி முன் குடுமி பின் குடுமின்னு நினைஞ்சிருப்பாங்க. அப்படி வைக்கக்கூடிய சில சமுதாயங்கள் கூட நம்ம நாட்டில் இருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு பையனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, வச்சா முழுசா வைங்க, சிரைச்சா முழுசா சிரைச்சிருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஹ்லிகு, அதுவும் முடி சம்பந்தப்பட்டதுதான், இஹ்லிகு குல்லஹு அவித்ருக்கு குல்லஹு, வச்சா முழுசா வைங்க, விட்டா முழுசா விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இப்ப இதுவும் முடி சம்பந்தப்பட்டதுதான், முழுசா விடுங்கள்னு வருது பாத்தீங்களா, அதே முழுசா விடுற தலைமுடிக்கு சொல்லும் போது முழுசா விட சொல்றாங்க, தாடிக்கு சொல்லும் போது முழுசா விட சொல்றாங்க. இப்ப தலைமுடிக்கு முழுசா விடுன்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப தலைமுடிய பெண்கள் மாதிரி பெருசா போட்டுக்கணும்னு அர்த்தம் வருமா? அந்த பரப்பளவில் கொஞ்சத்தை சரிச்சிட்டு கொஞ்சத்தை விடுறது வருமா? அதுவும் முடி சம்பந்தப்பட்ட முடிக்கு ஏற்றவாறு இன்னொரு ஹதீஸ்ல விளங்கும் பொழுது தலைமுடியை சொல்லும் பொழுது நினைஞ்சாங்க, கொஞ்சத்தை சிரைச்சிட்டு கொஞ்சத்தை சிரைக்காம விட்டுறாதீங்க. இந்த ஒரு கருத்துக்கு என்ன செய்யறாங்க, முழுசா விட்டுருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நம்ம முடியெல்லாம் இந்த ஊழலுக்கு தான் வச்சிருக்கான் ஒருத்தன், ஒவ்வொரு இன்ச்சு தான் வச்சிருக்கிறான் மொத்த தலையிலையும். முழுசா முடி வச்சிருக்கான்னு சொல்லுவோமா? சொல்லுவோம். ஏன் முழுசா வச்சிருக்கான்னு சொல்றோம்? எங்கனையும் சிரைக்காம இருக்கிறான்ல. ஆனா இந்த அர்த்தத்துல அது முழுசா, வளர்ந்ததையெல்லாம் விட்டுறதுங்கிற அர்த்தம் வச்சு பாத்தீங்கன்னா அது முழுசா? அவன் எவ்வளவு வெட்டியிருப்பான், விட்டு இருந்தான்னா அவனுடைய முதுகு வரைக்கும் கூட அது வந்திருக்கும். அவ்வளவு பெரிய இதை வெட்டி இருக்கிறான், ஆனாலும் தலை நிறைய முடி வச்சிருக்கான்னு சொல்றோம். தலை நிறைய முடி வச்சிருக்கான்னு என்ன செய்யறோம், சொல்றோமா இல்லையா? அப்ப தலை நிறைய என்கிற அர்த்தம் அந்த ஏரியா எங்கெல்லாம் முடி வருகிறதோ அந்த ஏரியாவில் எதுவும் எடுக்க வலிக்கல, சிரைக்கல, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் தாடிக்கு அதே மாதிரி எடுப்பதுதான் சரியான பொருத்தமானதா இருக்கிறது என்று நம்ம என்ன சொல்றோம், முழுமையா தான் வச்சிருக்கிறோம், சிரைச்சா இருக்கிறோம். தலைமுடியை முழுமையா வைக்கிறதுக்கு எப்படி அர்த்தம் செய்யறோமோ அதே மாதிரி இதுக்கும் செய்யுங்க. இது சுருக்கமா உள்ள உங்களுக்கு விளக்கம். இன்னும் நிறைய என்னென்ன வாதம் வைக்கிறாங்க, மாற்று வாதம், எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில விரிவா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, இந்த தாடி ஒரு ஆய்வுங்கிறத தெரிஞ்சுக்கிறங்க. அந்த தாடிக்கு அளவுலாம் சிரைச்சிடக்கூடாது. இந்த பிரெஞ்சு தாடி, ஒட்டு தாடி, இந்த முடிக்கான வைப்பாங்கல்ல இப்படி ரவுண்டா, இது மாதிரிலாம் வைக்கும் பொழுது தாடி வரக்கூடிய இந்த பகுதிகள் பரப்பளவில் ஒரு பகுதி ஒருத்தர் வலிச்சிடுறாரு, வலிக்கும் போது முழுசா அவர் வைக்கல அப்படிங்கிற அர்த்தம். அப்ப முழுசு இந்த அர்த்தம் அந்த அர்த்தம் இருந்தாலும் இந்த அர்த்தத்தை மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்க காரணம் என்னன்னா, தலைமுடியோட அது அந்த அர்த்தத்தோட ஒட்டி பொருந்தி போவது, ரெண்டு முடி சம்பந்தப்பட்டதுதான். அதனால இதுதான் மேட்சா இருக்குதுங்கிற அடிப்படையில் சிறந்த அர்த்தத்தை நம்ம நினைச்சுக்கிட்டோம், எடுத்துக்கிட்டு இதை வச்சா போதுங்கிறோம். ஒருத்தர் இப்படிதான் வைப்பேன் அப்படி நம்ம தடுக்க மாட்டோம். ஒருத்தர் இவ்வளவுதான் வைப்பேன், இந்த அவருடைய உரிமையா இருக்கணுமே தவிர அதுதான் செய்யணும்னு வற்புறுத்தினாரே, ஆனால் அது சரியில்லை. அதான் நம்ம சொல்றோம். உருவப்படம் பொறித்த ஆடைகளை அணியலாமா என்று இரண்டாவது கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதாவது உருவப்படம் அணிந்த ஆடை அணிவதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி உருவப்படங்களை பற்றி உள்ள மார்க்க நிலைப்பாட பொதுவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். உருவப்படங்களை பொறுத்த வரைக்கும் அது தடுக்கப்பட்டதுங்கிறது நம்ம எல்லா மக்களுக்கும் தெரிந்திருக்கிறது. ஆனா தடுக்கப்பட்டதுல அது விதிவிலக்கான சில விஷயங்களும் இருக்கிறது. அந்த விதிவிலக்குல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அது சின்ன அளவாக இருக்கிறது. அதையும் வரும்போது இல்லா ரகமன் ஃபீ சௌபின், ஒரு ஆடையில ஒரு அடையாளமா சின்னதாக இருக்குமே அந்த மாதிரியான உருவங்களை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப நம்ம அணிகிற ஆடைகளை பொறுத்த வரைக்கும் சின்ன அளவில் உருவங்கள் இருக்குமேயானால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க. இந்த சின்ன அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லை வகுத்து சொல்ல கிடையாது. சின்ன அளவுன்னு சொன்னாங்களே தவிர அது ஒரு ஜான் இருந்தா சின்னது, ஒரு இஞ்சி இருந்தா சின்னது என்கிறது மாதிரி என்ன செய்யல, அவங்க அளவு போட்டு சொல்லவில்லை. ஆனால் இது அளவு போட்டு அவங்க சொல்லாத நேரத்தில் நம்ம என்ன முடிவெடுக்கணும்னு கேட்டா, நம்ம மனசாட்சிக்கு பயந்து உலகத்துல சராசரியா அந்த உருவங்கள் எவ்வளவு போடுவாங்க என்று ஒரு கணக்கு இருக்கும். அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது சின்னதா இருக்குது என்று நம்மளுடைய உள் மனசு எதை சின்னது என்று சொல்லுமோ, நிஜமாகவே நம்ம போட்டோங்கிறதுக்காக வேண்டி வளைச்சிடக்கூடாது.
நிஜமாகவே ஒரு வெளியே இருந்து பார்த்தோம்னா இது சின்னதா தான் இருக்குது என்று, ஏன்னா நமக்கு அந்த அளவு ரசூலுல்லாஹ் சொல்லாதனால சின்னதுன்னு சொன்னாங்களே தவிர, சின்னதுக்கு வந்து இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலம் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு என்ன செய்யல, ஸ்கொயர் சென்டிமீட்டர் போட்டு அவங்க சொல்லல. அதனால அந்த மாதிரி இல்லாதனால நம்ம பொறுப்புல விட்டதுனால நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன செய்யணும், இது சின்னது அப்படின்னு நினைத்தோமே ஆனால் அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், சின்னதுகளை அந்த போட்டுக்கொள்ளலாம், வைத்துக் கொள்ள கூட செய்யலாம். ஒரு தேவைக்காண்டு ஸ்டாம்ப் சைஸ், பாஸ்போர்ட் சைஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, சின்ன சைஸ் தானே. இந்த மாதிரி சின்ன சைஸா உள்ளதா இருக்குமே ஆனால் அதுக்கு வந்து மார்க்க தடை இல்லை. இது பொதுவாக உள்ள ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் நம்முடைய கவனங்கள் வந்து அந்த மாதிரி டிசைனை பார்த்துவிட்டு திசை திரும்பும் என்று இருந்தால் அப்ப என்ன பண்ணணும், அது மாதிரி விஷயத்தை தவிர்த்து கொள்ளணும். அது இந்த உருவப்படங்கள் மாத்திரமில்லை, வேற மாதிரியான டிசைன்களா இருந்தாலும் சரிதான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வந்து அபூ ஜஹம் என்று ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டுருப்பார்கள், அதை அணிஞ்சிட்டு தொழுவாங்க. தொழுவும் போது என்ன ஆகுதுன்னா, ட்ரெஸ்ல இருந்த அந்த வேலைப்பாடுகள் வந்து அவங்களுடைய கவனத்தை வந்து திருப்புறது. தொழுகையில உள்ள ஈடுபாட்டை குறைச்சி அந்த வேலைப்பாட்டிலேயே அவங்களுடைய கவனம் எல்லாம் போகிறது. தொழுகை முடிச்ச உடனே வெறுப்போட என்ன செய்யறாங்க, அதை அந்த ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு இதை கொண்டை வந்து அபூ ஜஹம்கிட்ட கொண்டை கொடுத்துட்டு அவர் வேற ஒரு ட்ரெஸ் வச்சிருப்பாரு, அதை வாங்கிட்டு வாங்க, அப்படி ஏதோ பேச்சுவார்த்தை போட்டு பாருங்க, இப்படி கேட்டு வாங்கிக்கிறேங்கன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அப்படி இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டு விடுவாங்க, உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிற விவரம் அதுல இல்ல. அப்ப போய் அதை வாங்கிட்டு வாங்க. ஏன்னு கேட்டா இது வந்து என்னுடைய கவனத்தை கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய தொழுகையில திருப்பிருச்சுங்கிறாங்க. அப்ப தொழுகையில கவனத்தை திருப்புற மாதிரி இருக்குமே ஆனால் தொழுகிற நேரங்கள்ல நம்ம அணிகிற ஆடை வந்து கவனத்தை திருப்புற அளவுக்கு இருக்கக்கூடாது. இந்த கவனத்தை திருப்புறது கூட காலத்துக்கு காலம் வேறுபடுங்க. இப்ப எல்லாமே இந்த டிசைன் போடுறது, வேலைப்பாடு பண்ணுவது என்பதை ஒரு அரிதான ஒரு காலத்துல வந்து எல்லாரும் மொட்டையா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும், மொட்டண்டா எந்த பிளைனா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் டிசைனா போட்டாண்டு வைங்க, நம்ம கண்ணு மட்டும் இல்ல உலகத்து கண்ணெல்லாம் அதை நோக்கி தான் போவோம். போடுற எல்லா சட்டையுமே டிசைன் ஆகி போச்சுன்னு சொன்னா அது இருக்காது, கவனத்தை திருப்பாது. அப்ப அந்த காலத்தில் கவனத்தை திருப்பிய ஒரு விஷயம் இந்த காலத்துல திருப்பாமையும் போயிடும். அப்படியும் ஒண்ணு இருக்கத்தான் செய்கிறது. அந்த காலத்துல ஒரு டிவி ஒரு ரேடியோ போட்டி வச்சிருந்தாலே அப்படி பெரிய கவனத்தை திருப்பும், ரேடியோ வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறோம். இப்ப வந்து எல்லாம் வந்து குடிசைகள்லாம் டிவி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பணக்காரனுக்கு அடையாளமா டிவி சொல்லுவோம் ஒரு காலத்துல. இப்ப என்னது, ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையுமே இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அது மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு டிசைன் அவங்க கவனத்தை கவர்ந்துச்சுன்னு சொன்னா, டிசைன் என்பதே ஒரு அரிதான ஒன்றாக இருந்த ஒரு காலம் அது. அப்ப இல்லாத ஒன்றை பார்த்தா தானே இருக்கு. டெய்லி பாக்குற மாதிரி ஒரு பிராணியை நம்ம பார்த்தோம்னா என்ன செய்யாது, நமக்கு ஈர்க்காது. டெய்லி ஆட்டை பாக்குறோம் மாட்டை பாக்குறோம், அதை ஏதாவது ஈர்க்கவா செய்யும், கண்டுக்கிறவே மாட்டோம், அது பாட்டு போயிட்டே இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு பிராணி காட்டுல இருந்தோ ஜூல இருந்தோ தப்பிச்சு வந்துச்சுன்னு வைங்க, டிஃபரெண்டா வித்தியாசமா இருக்குன்னு வைங்க, எல்லாரும் கவனம் அதை நோக்கி போகும். அப்ப அதே மாதிரி தான் அந்த டிசைன்கள் வந்து நம்முடைய கவனத்தை திருப்புறது என்கிற வகையில அது எந்த விதமான உருவம் இல்லாததோ டிசைன்கள் வேலைப்பாடு இருந்து தொழுகை நேரத்தில் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது ஈர்க்காது என்று சொன்னால் அது பிரச்சனை கிடையாது. இது வந்து உங்களுக்கு இந்த விஷயமாக நீங்கள் கூடுதல் விவரம் தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் நம்முடைய இணையதளத்துக்குள்ள போய் நூல்கள் என்று ஒரு தலைப்பு போட்டிருக்கும். அந்த நூல்கள்ங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நூல்கள் பட்டியல் வரும். அதுல நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும் தலைப்புல ஒரு புக்கு இருக்கும். அதை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த நவீன பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த புகைப்படம், இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்கள், அது மாதிரியான அதுல இந்த உருவப்படமும் வருது. அதுல கூடுதலான ஆதாரங்களை நீங்க என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். தஹஜ்ஜுத் தொழுகை சம்பந்தமா, தஹஜ்ஜுத் தொழுகை இரவு 1 மணிக்கு தொழலாமா? சிலர் தூங்கி எழுந்த பின் இரவின் கடைசி பகுதியில் தான் தொழ வேண்டும் என்று கூறுகிறார்கள். தூங்கி எழாமல் இருக்கும் நிலையில் இரவு 1 மணிக்கு தஹஜ்ஜுத் தொழலாமா? தஹஜ்ஜத் என்ற இரவு தொழுகை இருக்கிறது, அதை வந்து தூங்கி எழுந்த பிறகுதான் தொழ வேண்டுமா அல்ல தூங்காமலே முழித்திருந்து 1 மணிக்கு தொழுவலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இரவு தொழுகைக்கும் வந்து தூக்கத்துக்கும் எந்த விதமான ஒரு நிர்பந்தமோ தொடர்போ கிடையாது. நீங்கள் தூங்கி எழுந்து விட்டும் இரவு தொழுகையை தொழுகலாம், தூங்காமலே முழிச்சுக்கிட்டு இருந்தா கூட என்ன செய்யலாம், இரவு தொழுகையை தொழுகலாம். அல்ல தூங்குறதுக்கு முன்னாடியே இஷா தொழுதவனே இரவு தொழுகையை தொழுதுட்டு என்ன செய்யலாம், படுத்து கூட தூங்கி விடலாம். ஆனால் இரவுல வந்து 1/3 அந்த நேரம் கழிந்த பிறகு இறைவன் வந்து என்ன செய்யறான்,
முதல் வானத்தில் இறங்குறதுக்கு அர்த்தம் வேற நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது இறைவன் தன்னுடைய அருளை காட்டி என்ன செய்யறான், பாவ மன்னிப்பு தேடுவோர் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கொடுப்பதற்கு தயாராக காத்திருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்கிறது. அதனால லேட்டாக தொழுகிறது சிறந்தது என்று சொல்லலாமே தவிர அது தூங்கிட்டு தான் தொழுவணும் என்று யாராவது சொல்வார்களே, ஆனால் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் என்ன இல்ல, குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சில நாட்களில் இரவுல இஷாவுக்கு பிறகு தொழுகையை ஆரம்பிப்பார்கள். ஆரம்பித்து நீட்டுவார்கள். நாங்கள் சஹரு தவறிவிடுமோ என்று பயப்படுற அளவுக்கு, உதாரணமா ராத்திரி 9 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க, சஹர் ஒரு 4:30 மணின்னு வைங்க, 4:45 வரைக்கும் ஓடி போயிரும் போல இருக்கு. அதான் அப்படி சொல்றாங்க. நாங்கள் சஹர் செய்ய நேரம் கிடைக்காது என்று பயப்படுற அளவுக்கு அந்த இரவுக்கு பிறகு தொழுகையை அவ்வளவு நேரத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீட்டி இருக்கிறார்கள். அதுல இரவு தொழுகை அடக்கம் தானே, இரவு தொழுகையும் வித்திரையும் தான் நீட்டி இருக்கிறார்கள். அப்ப இஷாவுக்கு பிறகு ஆரம்பித்த தொழுகை சஹருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீடிக்குது என்று சொன்னால் எங்க தூங்குனாங்க, இஷாவுக்கு பிறகுதான் ஆரம்பிச்சுட்டாங்களே. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் எல்லா நேரத்திலும் அவர்கள் வித்ர் தொழுதிருக்கிறார்கள், இரவு தொழுதிருக்கிறார்கள் என்றெல்லாம் என்ன இருக்கிறது, ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது. இது சம்பந்தமாக நீங்க விவரமாக அறிந்து கொள்றதுக்கு விரும்பி தொழுவலாம் பதில் முடிந்து விட்டது. இருந்தாலும் ஹதீஸ் நம்பரோட, மூலத்தோட, டெக்ஸ்டோட, மாற்று கருத்து உள்ள உங்களுடைய வாதத்தோட, அந்த வாதத்துக்கு மறுப்போட நீங்கள் விவரமா அறிந்து கொள்வதாக இருந்தால் நீங்க நம்முடைய இணையதளத்தில் போய் அதே முதல் சொன்ன மாதிரி நூல்கள் பட்டியலில் போனீங்கன்னா தராவீஹ் தொழுகை ஒரு ஆய்வுன்னு ஒரு புக் இருக்கும். அதை நீங்க பாத்தீங்கன்னா அதுல தஹஜ்ஜுடைய நேரம்னு தலைப்பு கொடுத்திருப்போம். உள் தலைப்புல அதை படிச்சீங்கன்னு சொன்னா அதுல இரவு தொழுகையுடைய நேரம் இஷாவுல இருந்து ஆரம்பித்து விடுகிறது என்பதையும், அது சஹருக்கு முன்னாடி வரைக்கும் எந்த நேரம் வந்தாலும் இரவு தொழுகைதான் என்பதையும், அதுக்கு தூங்குறது ஷரத்து இல்லை என்பதையும், அதுக்குரிய ஹதீசுகளை எல்லாம் போட்டு ஆதாரங்களை எல்லாம் போட்டு நினைஞ்சிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம். கூடுதல் விவரத்துக்கு என்ன செய்யுங்க, அதுல போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய இணையதளத்தில் இருக்கிறது. ஆமா, அடுத்த ஆட்சி வரையில அது யாரு வேணாலும் மாற்றி இருக்கிற அளவுக்கு இருக்கா, இல்ல இப்போ உள்ள நடந்தீங்க அப்படியே அது நிறைவேற்ற முடியுமா? அதாவது தமிழகத்தில் நமக்கு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இடஒதுக்கீடு இல்லாம பொதுவுலையும் நம்ம போட்டியிடலாம். முதல்ல அது இல்லாம ஏமாத்தி கொண்டிருந்தார்கள். நம்ம பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகு 3ஐயும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா மார்க் திறமை அடிப்படையில் வைத்து என்ன செய்யலாம், 69க்கு மேல உள்ளது இருக்குதுல 31, அதுலயும் பொதுவுலையும் போட்டியிடலாம்னு சொல்லி இருக்கிறார்கள். அது ஜிஓ ஆர்டராகவும் கொடுத்து விட்டார்கள். அதனால அதுல ஒரு 3, இதுல ஒரு 1, 2 கிடைச்சு 5, 5.5 கிடைத்து விடுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த சட்டம் போட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கல்வியில தான் இப்போது கிடைக்கிறதே தவிர வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அது அதிகாரிகள் என்ன செய்யறாங்க, கவர்மெண்ட் ஆர்டர் என்னமோ தெளிவா இருக்குன்னு சொன்னாலும் அதிகாரிகள் ஒழுங்காக அந்த லிஸ்ட் படி கொடுப்பதாக இல்லைன்னு நிறைய புகார்கள்லாம் வந்திருக்கிறது. கவனத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய இப்ப சகோதரருடைய கேள்வி என்ன என்று சொன்னால், இந்த 3.5% இடஒதுக்கீடு ஒருவேளை வேற ஒரு ஆட்சி வந்துவிட்டு, இவங்க திமுகவில் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க, நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்துருச்சுன்னு வைங்க, வந்தா இந்த இடஒதுக்கீட்டை எடுத்துருவாங்களா அப்படிங்கிறது கேட்கிறாங்க. பொதுவாக எப்போதுமே நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா, இப்ப இந்த ஜனநாயக தேர்தல் முறைகள்லாம் இந்த மக்களுடைய ஆதரவுல தான் ஜெயிக்கணும் என்கிற நிலைமையெல்லாம் உருவான பிறகு இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்னன்னு கேட்டா, கொடுத்ததை எடுக்க முடியாது. யாராலையும் கொடுக்கறதுக்கு தான் என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு போராடணுமே தவிர கொடுத்ததை எடுத்தாங்கன்னு சொன்னா அந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக என்ன செய்துவிடும், நிராகரித்து விடும் என்பது எல்லாருமே விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதனால யார் ஆட்சிக்கு என்ன மாற்றம் வந்தாலும் இந்த 3.5% எடுக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு சமுதாயத்துக்கு எதை கொடுக்காமே இழுத்தடிச்சா அதுக்கு ஏதாவது சால்ஜாப்பு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். கொடுத்ததை எடுத்தா யுத்தம் தான் அதுக்கு பேரு. கொடுத்ததை பறிச்சாங்கன்னு என்ன அர்த்தம், அது ஓப்பனாக ஒரு சமுதாயத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிற போர் பிரகடனம் என்றுதான் முஸ்லிம்கள் எடுத்துக்கொள்வார்களே தவிர அவங்களுக்கு அது தெரியுங்கிற காரணத்தினால யார் வந்தாலும் எடுக்கவும் முடியாது. 3% என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. வேண்டுமானால் அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகள்ல கூட வாய்ப்பு இருக்கிறது, நாங்கள் வந்தால் 3.5 5 ஆக்கி தருவோம், அந்த மாதிரி தான் அவர்களுக்கு இனிமேல் அரசியல் பண்ண முடியுமே தவிர
கொடுத்ததை எடுக்கிறதுங்கிறதுக்கு என்ன இல்ல, சாத்தியம் இல்ல. ஒரே ஒரு நேரத்துல சாத்தியம். எப்ப சாத்தியம்? ஒரு முஸ்லிம் கூட ஓட்டு போடாவிட்டாலும் நாம ஜெயிச்சிருவோம் என்று அசுர பலத்தோட ஒரு நிலைமை இருக்குமையானால் அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஒரே பண்ணி பார்த்துருவோமே, எடுத்துருவோமே, ஓட்டு போடாட்டி போட்டுமே அப்படிங்கிற ஒரு நிலைமை அந்த ஒரு நேரத்தில் மட்டும் வரும். அதான் நம்மளை எப்ப புறக்கணிப்பாங்க என்று சொன்னால், இத முஸ்லிம்களுக்கு எதிராக நம்ம போர் பிரகடனம் செய்தால் ஒரு முஸ்லிம் ஓட்டு போட மாட்டான் என்ற நிலை உண்டானாலும் மற்ற ஓட்டு நமக்கு அதிகமா இருக்கிறது, அதுல ஜெயிச்சிருவோம் என்று ஒரு நிலையில் அப்படி வலிமையாக இருக்குமையானால் மட்டும்தான் அப்படி நினைப்பார்கள். இங்க சமமான இருகட்சி ஆட்சி முறை இருக்கக்கூடிய தமிழகத்தில் எல்லாம் அது நடக்காது. மாறி மாறி ஆட்சி வரக்கூடிய மாநிலங்கள்ல என்ன செய்ய முடியாது, சமமா இருப்பத்தான் இருப்பாங்க. சின்ன வித்தியாசம் தான் என்ன செய்யும், அப்படி தூக்கி விடுமே தவிர ஒவ்வொரு தொகுதியிலையும் 1 லட்சம் வித்தியாசத்துல ஜெயிக்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய பாரதூரமாவெல்லாம் யாருமே வலிமையாவெல்லாம் இல்ல. சரிக்கு சரியா அத்தனை இவ்வளவு கூட்டணி இழுத்துக்கிட்டு தெரிகிறாங்க. அதனால அப்படி ஒரு நிலை வந்தாலே தவிர அதை என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் அது எடுக்க முடியாது என்றுதான் நம்ம கணிக்கிறோம். கிறுக்கு பிடிச்சு போய் எடுத்தாங்கன்னா அனுபவிப்பாங்க, அவ்வளவுதான். எனக்கும் எனக்கு தெரிந்த மலையாளி நண்பருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அது என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாய் மற்றும் தந்தை குஃப்ரில் தான் மௌத்தானார்கள் என்று நான் சொன்னேன். அவர் இல்லை என்கிறார். குர்ஆன் மற்றும் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் தேவை. சரி, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் இஸ்லாத்தில் இருந்து அவர்கள் மரணித்தார்களா, அல்லது அந்த காலத்தில் இருந்த இணை கற்பித்தல் கொள்கையிலேயே அதையே கொள்கையாக கொண்டு அந்த நிலையில் மரணித்தார்களா என்று இப்ப இவர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்விக்குரிய விட என்னன்னு சொன்னா, ஒருவர் இஸ்லாத்தில் மரணித்தாரா குஃப்ரில் மரணித்தாரா என்று ஊகத்தின் அடிப்படையில் நம்ம பேசவே கூடாது. நம்ம சீரியஸான டாபிக் இல்லையா இது. இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் அவர் குஃப்ர்ல மரணிச்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கடந்த காலத்தில் மரணித்தவரை பற்றி பேசக்கூடாது. ஆனால் அல்லாஹ்வோ ரசூலோ யாரை பற்றியாவது இப்படி சொல்லி இருப்பார்களே ஆனால் அந்த நேரத்தில் மாத்திரம் என்ன செய்யலாம், நம்ம பேசலாம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தகப்பனாரை பற்றி என்ன சொன்னார்கள்? ஒரு சஹாபி வர்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவர் சஹாபினா அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார்ல, அதனால சஹாபி அவருடைய தகப்பனார் இஸ்லாத்துக்கு வரல. ஒரு சஹாபியுடைய தகப்பனார், நிறைய சஹாபிகள் அப்படித்தான் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் பர்டிகுலரா கேள்வி கேட்கிறாரு, அவருடைய தகப்பனார் இஸ்லாத்துக்கு வரல என்ற உடனே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, ஐநாபி, என்னுடைய தந்தை இப்ப எங்க இருப்பாரு? அவர் மூத்தா போயிட்டாரு, அவரை பத்தி கேட்கிறாரு. இவரு எங்க இருப்பாருன்னா அந்த சொர்க்கமா நரகமா அந்த அர்த்தத்துல கேட்கிறார். ஐநாபி, என்னுடைய தந்தை இப்ப எங்க இருப்பாரு என்று அவர் கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பின்னார், உன்னுடைய தந்தை நரகத்துல தான் இருப்பாரு அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு மனிதருடைய தந்தை நரகத்தில் இருக்காருன்னு சொன்னா அந்த மனிதரை பாதிக்குமா பாதிக்காதா? இந்த உலகத்துல ஒருத்தர் கஷ்டம்னாலே நம்ம தாங்க மாட்டேங்கிறோம். தகப்பனாரு கஷ்டம்னு சொன்னா அவர் மறுமையில நரகத்துக்கு போயிருவாருன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்கு. அப்ப இந்த மனிதர் ரொம்ப அழுது கொண்டு என்ன செய்யறாரு, திரும்பி போறாரு. பாப்பா தகப்பனார் அத்தா நரகவாசியா இருக்கிறாரே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி என்ன செய்யுது, திரும்பி போறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இன்ன அபி வ அபாக ஃபின்னார், என்னுடைய தகப்பனாரும் உன்னுடைய தகப்பனாரும் நரகத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுல வலியை கூப்பிட்டு சொல்றாங்க. அவருக்கு தன்னுடைய தகப்பனார் மட்டும் நினைக்கிறாரு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அதெல்லாம் கிடையாது. எங்க பாப்பா அந்த கொள்கையை ஏத்துக்கிறாட்டா கூட அவர் நரகத்துக்கு தான் போவாரு, அதான் அதுக்கு அர்த்தம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா அதை சொல்லிப்படுறாங்க. இது ஆதாரபூர்வமான முஸ்லீம் உள்பட பல நூல்கள்ல இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இது தகப்பனாரை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களா? அதே மாதிரி அல்லாஹ்ட்ட அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பிரயாணத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது அவங்க தாயாருடைய அடக்கஸ்தலம், அதுவும் சின்ன பிள்ளையில அவங்களுக்கு அதை பாதிச்ச ஒரு இடம், அவங்கள பிரயாணத்துல போகும்போது அவங்க தாயார் இறந்து போறாங்க. அப்ப அந்த தாயாருடைய அடக்கஸ்தலம் இருக்கிற அந்த பகுதிக்கு வந்த உடனே அதை போய் ஜியாரத்து செய்யலாம், கிட்ட போய் பார்க்கலாம் என்று அவங்களுக்கு தோணுகிறது.
அப்ப தோணுன்னு என்ன செய்யறாங்க, அது கிட்ட போய் பார்க்கறதோட நம்முடைய தாயாருடைய பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பு தேடணும், தாயாருடைய கபரை பார்த்த உடனே அவங்களுக்காக மன்னிப்பு தேடணும் என்றும் மனசுல படுகிறது. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அல்லாஹ்விடத்துல பர்மிஷன் கேட்கறாங்க. அவங்க உடனே போகாம என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அந்த மாதிரி எங்க அம்மாவுக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு கேட்கணும், எனக்கு பர்மிஷன் கொடு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த பர்மிஷன் மறுத்துறான். அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தகஃபிரு ரப்பி அன் அஸ்தகஃபிர லி உம்மி, என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி நான் இறைவன்ட்ட வந்து அனுமதி கேட்டேன், அவன் அனுமதி மறுத்து விட்டான். என்னுடைய தாயாருடைய அடக்க ஸ்தலத்தை பார்க்கிறதுக்கு அனுமதி கேட்டேன், பார்க்கிறதுக்கு அவன் அனுமதி கொடுத்தான். எனவே நீங்கள் கபறுகளை போய் பாருங்கள், அது மௌத்தை யாவுபடுத்தும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுவும் முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் தான். இப்ப இதுல நமக்கு என்ன விளங்குது, அம்மாவுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு ரசூலுல்லாஹ் வந்து ஏன் பர்மிஷன் கேட்கறாங்க? யாருக்கு வேணாலும் பாவ மன்னிப்பு கேட்கலாம் தானே. பர்மிஷன் கேட்டதுல இருந்து அதுக்கு முன்னாடியே மார்க்கத்துல சட்டம் இருக்குது. என்ன சட்டம் இருக்கிறது, அதாவது மாகாணலின் நபி, நபிக்கு அனுமதி இல்லை, உள்ளதீன ஆமனு, மூமின்களுக்கும் அனுமதி இல்லை, ஐயஸ்தகஃபிரூலில் முஷ்ரிக்கீன, இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது அனுமதி இல்லை. உலவுக்கானு உலி குர்பா, அவர்கள் எவ்வளவு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே, இப்படின்னு குர்ஆன்ல என்ன இருக்குது, ஒரு வசனத்துல தடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு தான் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது, இணை கற்பித்தவர்களாக மரணித்து விட்டார்கள் என்று சொன்னா அவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்கிற ஒரு சட்டம் குர்ஆன்ல இருக்கிறது. அதனாலதான் ரசூல், அது போக இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க, அவங்க தகப்பனாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டாங்க. தகப்பனார்கிட்ட பிரச்சாரம் பண்ணும் பொழுது ஏத்துக்கிற மாட்டேன்டார்ல, அப்ப அஸ்தக்ஃபிருலக ரப்பி, என் இறைவனிடத்துல உங்களுக்காக வேண்டி நான் வந்து பாவ மன்னிப்பு தேடுவேன். ஏன்னு கேட்டா இன்னஹு கானபி ஹஃபியா, அவன் என் மேல ரொம்ப இரக்கம் உள்ளவனா அன்பு உள்ளவனா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்டா அவன் ஏத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி தகப்பனார்ட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுற விதமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒஃபிர்லி அபி, இறைவா என் தகப்பனாரை மன்னிப்பாயாக என்று துஆவும் செஞ்சார்கள். இதுவும் குர்ஆன்ல இருக்கிறது. தகப்பனார்ட்டையே உனக்கு மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னாங்களே, அதுவும் குர்ஆன்ல இருக்கிறது. மன்னிப்பு கேட்டாங்களே, அந்த என்ன வார்த்தையை சொல்லி கேட்டாங்களோ அதுவும் வந்து குர்ஆன்ல இருக்கிறது. அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அப்படி கேட்டதை வந்து கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான், அதுவும் குர்ஆன்ல தான் இருக்குது. மாகான இஸ்திக்ஃபாரு இப்ராஹிம் லி அபீஹி, இப்ராஹிம் தன் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடினாரே, அது வந்து இல்லா மௌஇதத்தின் வஅதஹா இய்யாஹு, அவர் வாக்களித்து விட்டார் என்ற ஒரு காரணத்திற்காக, அந்த வாக்குறுதிக்காகத்தான் நடந்தது. ஆனால் வலம்மா தபய்யன அன்னஹு அதுவுல் இல்லா, தன்னுடைய தகப்பனார் அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெளிவாக அவருக்கு தெரிந்த பொழுது தபர்ர மின்ஹு, அதிலிருந்து இப்ராஹிம் விலகி கொண்டார். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான், எனக்கு எதிரி பார்த்துக்க கேட்காதன்னு சொன்ன உடனே விலகி கொண்டார்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்மாதிரி இருந்தாலும் அவர் தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு கேட்டது அது தெரியாம செஞ்சிட்டாரு, அல்லாஹ் கண்டிச்சவன விலகிட்டாங்கன்னு வருது. அதே மாதிரி வந்து இப்ராஹிம் நபி இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குன்னு நல்லா சொல்றான். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முன்மாதிரி இருக்கு என்று சொல்லுகிறானோ, அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, லக்கத் கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹீம வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் இடத்திலும் அவரோடு இருந்த மக்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனா எல்லாத்திலையும் முன்மாதிரி நினைச்சிடாதீங்க. இல்லா கௌல இப்ராஹீம லா அஸ்தக்ஃபிரன்ன லக, இல்லா கௌல இப்ராஹிம் லி அபீஹி லா அஸ்தக்ஃபிரன்ன லக, உனக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று தகப்பனாரிடத்தில் அவர் சொன்னாரே, அதில் தவிர மற்றதில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. அவர் பாவ மன்னிப்பு தேடினார், நீங்க பாவ மன்னிப்பு நீங்கள் தேடக்கூடாது, அதுல முன்மாதிரி கிடையாது. அவர் தப்பா செஞ்சுட்டார், நான் கண்டிச்சு விட்டு திருந்திக்கிட்டார், நீங்க கேட்கக்கூடாது. இப்படி எல்லாம் இருந்த காரணத்தினாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெத்த தாய்க்கு வந்து இப்படிலாம் தடை இருக்க, ஒருவேளை நமக்கு பர்மிஷன் கொடுக்குறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கறாங்க. இப்ப நேரம் போய் கேட்டு வந்திருப்பாங்க, பாவ மன்னிப்பு தர்றதுக்கலாமா பர்மிஷன் கேட்டுட்டு இருப்பாங்க. எத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பு கேட்டாங்களே பர்மிஷன் கேட்காமலையே, அதுக்கு பர்மிஷன் எல்லாம் கேட்க தேவையில்லை. ஆனா பர்மிஷன் கேட்டாங்க, அது கூடாத ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஒருவேளை நமக்கு பிரத்யேகமா அல்ல அனுமதிச்சாலும் அனுமதிக்கலாம் என்று நினைத்து கொண்டு அவங்க அனுமதி கேட்டாங்க. இறைவன் மறுத்து விட்டாங்க. மறுத்தா என்ன அர்த்தம், யாருக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது,
அப்ப கண்ணீர் விட்டுலாம் அழுகுறாங்க. அந்த கபர்கிட்ட நின்று கொண்டு என்ன செய்யறாங்க, தாயாருக்கு இந்த மாதிரி கேட்க முடியாம போய்விட்டதுன்னு சொல்லி அவங்கள மீறி அந்த பாசம் வருகிறது. இருந்தாலும் அந்த பாவம் பண்ணி அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்பட்டு அடக்கி கொண்டு நினைஞ்சாங்க இருந்தாங்க. அப்ப இதுல என்ன ரெண்டு சம்பவம் நமக்கு என்ன சொல்லுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெற்றோர்கள் என்ன நபியும் அந்த காலத்துல வரல. அப்ப அவங்க என்னவா தான் இருந்திருப்பாங்க, அந்த காலத்துல மக்கள் கல்லு மண்ணை வணங்குற மாதிரி தான் வணங்கியிருப்பாங்களே தவிர வேற ஒரு சோர்ஸே கிடையாது. இதுல அந்த கேரளா வச்ச அந்த ஒரு சகோதரர் உங்கள்ட்ட சொன்னாருங்கிறீங்களா, என்ன சொன்னார் தெரியுமில, நீங்க இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலியுடைய விவாதத்தை பார்த்திருப்பீங்க. அதுல என்ன பண்றோம், ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர் முஸ்லீம் தான் ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி இப்னு சாக்கில் இருக்குன்னு அவர் சொல்லுவாரு. ஆனா எடுத்து காட்டுங்க, கடைசி வரைக்கும் காட்ட மாட்டாரு. ஏன், அது பொய். இந்த மாதிரி பொய்கள் அந்த விவாதத்துல எடுப்புல அதான் போடுவோம். அதுல உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர்கள் முஸ்லிமா இருந்தார்கள் என்று சொல்லி கட்டுக்கதைகளை அந்த அவர் சொல்லி இருக்கிறார் பல பயான்கள்ல. அதை எடுத்து போட்டு இதுக்குள்ள ஆதாரத்தை எடுத்து காட்டுன்னு கேட்டமே, கடைசி வரைக்கும் அவருக்கு ஆதாரம் காட்ட முடியல. அந்த விவாதத்தின் அந்த துணுக்குகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய மலையாள நண்பர்கிட்ட இது தனிப்பா சொல்றீங்க, இதுதானே ஆதாரம் கேட்டோம், இது வரைக்கும் சொல்லலையே, எங்க சைடுல இந்த உள்ள ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு, புரிந்து கொள்வார். அவங்க பெற்றோர்கள் முஸ்லீமாக மரணிக்கவில்லை. கேள்வி குழந்தை பிறந்த 7ஆம் நாள் அக்கீகா கொடுக்க வேண்டும் என்பது சொன்னது. ஆனால் இன்று அதிகமான குழந்தை பிறப்பது ஆபரேஷன் மூலம் பிறக்கக்கூடிய குழந்தை ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வருவதற்கே 9 நாள் அல்லது 11 நாள் ஆகிவிடுகிறது. சில சமயம் பிறந்த குழந்தையை ஐஸ் பாக்ஸில் வைத்தும் அதிகமான நேரம் அளிக்கிறது. இதற்கு விளக்கம் தேவை. அவர் என்ன கேட்கிறார்னா, 7வது நாள் குழந்தை பிறந்ததற்காக நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆட்டை பெண் குழந்தையா இருந்தால் ஒரு ஆடு, ஆண் குழந்தையா இருந்தால் 2 ஆடு அறுத்து அது என்ன செய்யணும், அது விநியோகிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கிறது. இது எந்த காலத்துல எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல பிரசவமாகிறது. அதுவும் அறுவை சிகிச்சையின் மூலமாகத்தான் அந்த குழந்தைகள் பிறக்கின்றன. அறுவை சிகிச்சை மூலமா பிறக்கும் பொழுது 7 நாளைக்குள்ள வீட்டுக்கு வந்துட முடியுமானா முடியாது. 10 நாள் 9 நாள் வரைக்கும் ஆகிவிடுகிறது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது குழந்தை கூட சமயங்கள்ல கொஞ்சம் முன்கூட்டியே ஆபரேஷன் பண்ண வேண்டி வந்து விட்டால் அது அந்த ஐசில என்ன செய்வாங்க, தனியா ஸ்பெஷல் கேர் எடுக்கக்கூடிய அந்த ஒரு வார்டில் கொண்டே வைத்து விடுவார்கள். அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும்போது கூடுதல் நாள் 20 நாள் கூட ஆகிவிடும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதை அக்கீகா கொடுக்கிறது என்று அவர் கேட்கிறார். அதான் அக்கீகா கொடுக்கிறதுக்கு இந்த தாய் அங்கனக்குள்ள உட்கார்ந்து இருந்துதான் கொடுக்கணும்னு நமக்கு சட்டம் கிடையாது. அல்ல இந்த தகப்பனார் அங்க இருந்து அவர் கையினால தான் கொடுக்கணும்லாம் சட்டம் கிடையாது. இந்த காரியத்தை ஒரு குழந்தை அல்ல தந்தது சந்தோஷம் தானே, சந்தோஷம். அதுக்காக வேண்டி நீங்க சென்னையில் ஆஸ்பத்திரியில் இருந்துகிட்ட நீங்க உங்களுடைய ஊரு தஞ்சாவூரா இருக்குமே, ஆனால் இங்க இருந்து போனை போட்டு உங்க தாய் தகப்பனாருக்கு சொன்னீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க, ஒரு ஆட்டை வாங்கி கொடுத்துருங்க. இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக வேண்டி கொடுக்கறது தானே. நம்மள அதில் ஒரு துண்டை சாப்பிடணும், நம்மள அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும் என்கிற மாதிரி எல்லாம் மார்க்கத்துல சட்டம் கிடையாது. எந்த நாள்ல கொடுக்கணும்னு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்குதோ அது அந்த நாள்ல கொடுக்க சொல்லி போன்ல கொடுத்துடலாமே. அந்த காலமா இருந்தா கூட இந்த கேள்வி கேட்கலாம் நம்ம. ஆனா அந்த காலத்துல சிசேரியன் இல்ல, அந்த கேள்வி கேட்க இயலாது. ஆனா இந்த காலத்துல என்ன செய்யலாம், தகவல் தொடர்புலாம் தபால் போட்டா 10 நாள் கழிச்சு போகும். அப்படி காலத்துல இறந்துகிட்டு இருக்கிறோம். எஸ்எம்எஸ்ல தகவல் கொடுக்க அந்த வினாடி அடுத்த செகண்ட்ல போய் கிடைக்கிறது. போன் பேசினா அந்த வினாடியில நமக்கு என்ன செய்கிறது, கிடைத்து விடுகிறது. போன்ல சொல்லிட்டு என்ன செய்யலாம், கொடுக்க சொல்லி விடலாம். அந்த வசதி நமக்கு 7ஆம் நாள் கொடுக்க இருக்குமே. ஆனால் குழந்தை பிறந்தவன நம்ம ஆஸ்பத்திரியில் அனைவரும் இருக்க மாட்டார்கள், சில பேர் வீட்டிலையும் இருப்பார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்ட்ட சொல்லி நீங்க இந்த மாதிரி 7ஆம் நாள் கொடுத்துருங்க, மத்தெல்லாம் பாத்துக்கிடுவோம், அதுக்குள்ள பணத்தை தந்துடுறோம், அல்ல இந்த மாதிரி வாங்கிக்கிறங்க அப்படின்னு செய்ய முடியும் பொழுது நம்ம அந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும். ஏன்னா அந்த குழந்தையுடைய இறைவன் தந்ததுக்கு நன்றியா தான் இது நமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நன்றியை எந்த நாள்ல அல்லாஹ் நன்றியை எதிர்பார்க்கிறானோ அந்த நாள்ல நன்றி கொடுக்கிற நன்றி செலுத்தினா தான் நன்றி ஆக முடியும். அவன் டைம் லிமிட் பண்ணலன்னா எப்ப நீங்க செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் மூலமாக டைம் லிமிட் பண்ணி இருக்கும் பொழுது இத்தனாம் தேதி தான் எனக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன வேலையாக விட்டுட்டாவது என்ன செய்யணும், அதை செஞ்சுதான் ஆகணும். அதனால நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம பிள்ளையும் கொண்டு போய் அந்த பிள்ளைய இறைச்சி திங்கவா போகுது, 10 நாள் கழிச்சு போனா கூட அதை சாப்பிடவா போகுது, அதெல்லாம் கிடையாது. அது மக்களுக்காக அறுத்து விருந்து கொடுக்கறது தான். அதை நம்ம போய் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது பெரிய கிரிட்டிக்கலான ஒரு விஷயமோ கஷ்டமான விஷயமோ நடைமுறைக்கு படுத்த சாத்தியம் இல்லாத விஷயமோ கிடையாது. மார்க்கத்தில் ஒண்ணு சொல்லப்படுமே, நம்ம எப்படி எப்பவும் ஆசைப்படணும், சரி மார்க்கத்தில் சொல்லி இருக்கு, இது எப்படியா செய்ய முடியுமான்னு பாருங்க. முடியும் தானே, விட்டுருங்க. முடியவே இல்லைன்றா தான் என்ன செய்யணும், ஒரு கேள்வியாக ஆக்கணுமே தவிர இது முடிகிற விஷயம் தான், செய்ய முடியும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஆஷுரா நோன்பு பற்றி சொல்லும் போது அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் 10ஆம் நாளும் வைப்பேன் என்றார்கள். ஆனால் இல்லை. அப்படி என்றால் முதல் 9 ஆண்டுகள் ஆஷுரா நோன்பு வைக்கவே இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். சரி, கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, அடுத்த ஆண்டு நான் இருந்தால் 9வது நாளும் சேர்த்து வைப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நோன்பை பற்றி சொன்னார்கள். அப்படின்னா அவங்களுடைய கடைசி வருஷத்துல அந்த நோன்பை வச்சாங்களா, அதுக்கு முந்தின 9 வருஷமும் இந்த ஆஷுரா நோன்பு வைக்கலையா அப்படின்னு சகோதரர் கேட்கிறார். அதுக்கான பதில் என்னன்னு கேட்டா, ஆஷுரா நோன்பை பொறுத்த வரைக்கும் அது பல நிலைகள்ல அந்த நோன்பு இருக்கிறது. மதீனாவுல வந்துதான் அந்த நோன்பு நோற்றார்கள் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த ஆஷுரா தினத்தில் நோன்பு நோற்பது ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் இருந்த முஷ்ரிக்குகள் இருக்கிறாங்களே அவங்களும் வைத்த நோன்பது. அந்த முஹர்ரம் மாசம் 10வது நாள் என்ன செய்வாங்க, மக்காவில் இருக்கிற காபிர்கள் எல்லாம் நோன்பு வைப்பார்கள். அவங்க எதுக்காக நோன்பு வைப்பார்கள் கேட்டா, அந்த நாளில் தான் காபத்துல்லாவில அந்த ஒரு திரை, காபத்துல்லாவுக்கு ஒரு இது போடுவாங்கல்ல, ஒரு போர்வை மாதிரி போத்தி வச்சிருப்பாங்க. இப்ப பலவிதமான தங்கத்துல இப்ப பண்றாங்க. அந்த காலத்துல ஒரு துணியால் காபாவுக்கு ஆடை அணிவிக்கிறது. அந்த ஆடை வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துவாங்க. அதாவது ரசூலுல்லா நபி அவருக்கு முந்தின காலத்துல அது எந்த தேதியில மாத்துவாங்கன்னு கேட்டா, அந்த முஹர்ரம் மாசம் 10வது நாள்ல மாத்துவாங்க. அந்த மாத்திர அன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் நினைத்து கொண்டு அன்றைக்கு மக்காவில் இருந்த மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா நோன்பு வைப்பாங்க. அவங்க எந்த மாதிரி நோன்பு வச்சாங்க, அவங்க நோன்பு எப்படி நமக்கு சொல்லப்படல, ஆனா நோன்பு வச்சாங்க. ஜாஹிலியா காலத்தில் நினைச்சாங்க நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியான பிறகும் நோன்பு நல்ல விஷயம் தானே என்றோ என்ன காரணமோ தெரியவில்லை, அவங்களும் அந்த நோன்பை ஃபாலோ பண்ணாங்க. மக்கா காவியர்கள் எந்த நோன்பை ஆஷுராவில் வைத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தார்கள். அது இந்த காபாவுக்கு அந்த ஆடை மாத்திர ஒரு விஷயத்தை அங்கீகரிப்பதற்காக கூட என்ன செய்யலாம், அந்த நோன்பு வைத்திருக்கலாம். வேற எந்த காரணமும் தெரியவில்லை, ஆனா வைத்திருக்கிறார்கள். அப்ப வைக்கிறது மட்டும் இல்லாம அதுதான் கட்டாய கடமை என்கிற அளவுல இருந்தது. மதீனாவுக்கு வந்தவன என்னவாச்சுன்னு கேட்டா, அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த கட்டாய கடமைங்கிற நோன்பு ரமலான் நோன்பு கடமையாயிருது. ரமலான் நோன்பு கடமையான பிறகு இனிமே ஆஷுரா நோன்பை பொறுத்த வரைக்கும் வச்சா வைங்க, விட்டா விட்டுருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டார்கள். சொல்லிட்டு அதுல கூட ஏன் அவங்க தொடர்ந்தாங்கன்னு கேட்டா, மதீனாவுக்கு வந்த உடனே யூதர்களை பாக்குறாங்க, யூதர்களும் வைக்கிறாங்க. மக்காவுல இருக்கும்போது காபிர்களும் வச்சாங்க. மதீனாவுல பார்த்தா அதே ஆஷுரா நாள்ல இவங்களும் வைக்கிறாங்க. ரெண்டு மதமே வேற, மதம் கலாச்சாரம் எல்லாமே வேற வேறையா இருக்கக்கூடிய மக்கள் இவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யுது, இது ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அங்க உள்ள கொள்கை வேற, இவங்க கொள்கை வேற. கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி இவங்களும் முஹர்ரம் 10ல வைக்கிறாங்களேன்னு நீங்க என்னத்துக்குப்பா வைக்கிறீங்க கேட்கறாங்க. அப்ப யூதர்கள் என்ன சொல்றாங்க, இது மூசா நபியை அல்லாஹ் காப்பாத்தின நாள், ஃபிரௌனை அழித்த நாள், அவருக்கு அதுக்கு நன்றி செலுத்துற விதமாக நாங்க என்ன செய்யறோம், அந்த நாள்ல நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னா, மூசா நபி விஷயத்துல உங்களை விட எங்களுக்கு கூடுதல் ரைட் இருக்கிறது. ஏன்னா நீங்க மூசா நபியை பாராட்டத்தான் செய்வீங்க, நாங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளுக்க, அதனால உங்களை விட நாங்க என்ன செய்யறோம், மூசா நபி விஷயத்துல ரொம்ப அருகதை உள்ள ஆளுக்க என்று சொல்லிவிட்டு நீங்க நோன்பு வையுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது முஹர்ரம் மாசத்துல அந்த 10வது நாள் என்ன செய்யுங்க, நோன்பு வையுங்கன்னு சொல்லிவிட்டு, ஆனால் அது கடமை இல்ல, விரும்புனா வைத்துக் கொள்ளலாம், விரும்புனா விட்டுறலாம்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிவிட்டு அவர்கள் அந்த முதல் ஆண்டில் இருந்து கடைசி வருடம் வரைக்கும் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா 10வது நாள் மட்டும் தான் நோன்பு வைத்துக்கிட்டு இருக்கிறார்கள். 10 வருஷமா நோன்பு தான் வைத்தார்கள். ஆனா என்ன பண்ணாங்கன்னா, ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தாங்கல்ல, வந்த உடனே எல்லா விஷயத்திலையும் தூதர்கள் எப்படி செய்யறாங்கன்னு பார்த்து அதுக்கு இணங்கி நடப்பதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். மதீனாவுக்கு வந்த புதுசுல அவங்கள அப்படி செஞ்சாங்கன்னு நம்ம எடுத்துக்க கூடாது, அல்லாஹ்வுடைய ஆர்டர்னு வச்சுக்கிறேன் இல்லைங்களா. அதனாலதான் கிப்லா கூட இங்க வந்தோம்னு நினைஞ்சாங்க, மக்காவுல இருக்கும்போது காபாவை நோக்குனாங்க, மதீனாவுக்கு வந்த பிறகு பைத்துல் முகத்தஸை நோக்குனாங்க. ஏன்னா யூதர்களும் பைத்துல் முகத்தஸை நோக்கி கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்கள கொஞ்சம் இணக்கத்தை காட்டுவதற்கு செஞ்சார்கள். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஹிப்பு முஆஃபகத் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களை ஒத்து போவதை ஆரம்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி கொண்டிருந்தார்கள். அதனால அவங்களும் 10ல வச்சாங்களா, நீங்களும் 10ல வச்சுட்டு போங்க அப்படின்னு அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தார்கள்.
ஆனா இறுதி காலத்துல என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா எல்லாத்திலும் யூதர்களுக்கு மாற்றமா செய்யணும்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஒரு காலத்துல நம்ம அவங்களோட இணங்கி செல்வோம், எல்லாத்திலையும் கொள்கைக்கு பாதிப்பு இல்லாத விஷயங்கள்ல, மார்க்கத்துக்கு முரண் இல்லாத விஷயங்கள்ல அவங்கள்ட்ட சில நல்ல விஷயங்கள் இருக்குமே, ஆனால் அதுவும் கரெக்ட் தானே என்கிற அடிப்படையில் என்ன செய்வாங்க, அவங்கள இணங்கி அப்படியே போய் கொண்டிருப்பார்கள். கடைசியில நினைச்சிட்டாங்கன்னு கேட்டா அவங்கள நீங்க பின்பற்றாதீங்க, ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் பின்பற்றுவீங்க, அது மாதிரி நீங்க போயிடாதீங்க, மூசா நபிட்ட கேள்வி கேட்டமா நீங்கள் கேள்வி நாசமாயிராதீங்க, இப்படி எல்லாம் என்ன செஞ்சாங்க, எல்லா விஷயங்கள்லையும் செருப்பு போட்டு தொழக்கூடாதுன்னு சொன்னாங்க, நீங்க செருப்பு போட்டு தொழுங்கலாம் சொன்னாங்க. பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா யூதர்களுக்கு மாறு செய்வதுதான் சரியான நிலைப்பாடு என்று ஒரு இதுக்கு வர்றாங்க. துவக்கத்தில் அப்படி பண்ணினால் கூட பிறகு நினைச்சிட்டாங்க தப்பான கொள்கை உள்ளவங்களோட வந்து இணங்கியே போகக்கூடாது, அதான் கடைசி நிலைமை, அதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. அந்த ஒரு நிலைமை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுதுதான் அப்ப இந்த நோன்புல அப்படி ஃபாலோ பண்றோமே, அவனும் 10 வைக்கிறான் நம்மளும் 10 வைக்கிறோமே, அடுத்த வருஷம் இருந்தா நம்ம வந்து 9ஐயும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மூத்தா போயிட்டாங்க. அது எப்ப நினைக்கிறாங்க, அந்த யூதர்களுக்கு மாறு செய்யணும்னு ஒரு பாலிசியை மாத்தினாங்கல்ல, அந்த நேரத்தில் அப்படி முடிவு எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் 9 வருஷமும் வச்சாங்க. அப்போலாம் மாறு செய்யணும்னு நினைக்கவில்லை. கடைசி வருஷத்துல மாற்றமா செய்யணும், எல்லாத்திலையும் அவங்களுக்கு எதிராக செய்யணும்னு வந்த காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்க, இந்த வருஷம் 10 வச்சுட்டோம், 10 அப்படி வச்சா வித்தியாசமா இருக்குது, ஒரு நாள் சேர்த்துட்டோம்னா 9 10,000 சொன்னா அவன்ல இருந்து மாறுபட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அந்த மாறுபாடு கூட முன்னாடி தான் ஆரம்பிக்கணும்னு வேற அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்லாட்டி 11 கூட வச்சிருந்திருக்கலாம். அந்த கடைசி வருஷத்துல கூட 10ஐயும் வச்சுவிட்டு அதுக்கடுத்து இன்னொரு நாளை சேர்த்து 11 கூட வச்சா கூட மாறி போயிருந்தான். அந்த மாற்றம் எப்படி இருக்கணும்னு அவங்க விரும்பி இருக்கிறாங்கன்னு கேட்டா ஸ்டார்டிங்ல முன்னாடியே மாத்திரணும், 9ல ஆரம்பிச்சிடணும், அப்பதான் இது வேறேண்டு வரும். 10ல வச்சுட்டு 11 சேர்த்தோம்னு சொன்னா அவனை ஃபாலோ பண்றோங்கிற அர்த்தம் இன்னமும் வரும். அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சாங்க, 9 நாள் வைப்பேண்டாங்க, வைக்காம கடைசி வருஷம் அது மூத்தா போயிட்டாங்க. இதான் விஷயம். இது சம்பந்தமாக உங்களுக்கு விவரமா ஹதீஸ் நம்பரோட ஆதாரத்தோட வேணும்னு சொன்னா இந்த விஷயங்களை இன்னும் விரிவாக நம்முடைய இணையதளத்தில் இணைஞ்சிருக்குது. அந்த ஆசுரா நோன்பு எப்போதுங்கிற அந்த ஒரு தலைப்புல நோம்புங்கிற தலைப்புல போனா அது வரும். அந்த ஆர்டிக்கல்ல போனீங்கன்னா அதை விரிவா தெரிஞ்சுக்கலாம். இதை போல குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்திலையும் ஓதலாம். குர்ஆன் ஓதுவதற்கு அதுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது. ஒழுவோட தான் இருக்கணும், தூய்மையோட தான் இருக்கணும் என்றெல்லாம் அதுக்கு எந்த விதமான சட்டமும் கிடையாது. ஒரு ஆயத்தை அவங்க என்ன செய்வாங்க, ஆதாரமா பெரும்பாலும் காட்டுவார்கள். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர இதை தொடமாட்டார்கள் ஒரு குர்ஆன்ல வசனம் இருக்கு. வாக்கியா சூராவுல 55 53வது சூரா நினைக்கிறேன், அதுல இந்த வசனம் இருக்கிறது. அதை வச்சு என்ன செய்வாங்கன்னா தூய்மையா இருந்தா தான் தொடணும்பாங்க. இது நம்ம வச்சுக்கிற இந்த எழுத்து வடிவில் இருக்கிற இந்த குர்ஆனை சொல்லவே இல்லை. அது லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல உள்ள குர்ஆனை தான் சொல்லுகிறது. ஏன் முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபீ கிதாபின் மக்னூன் இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன். இது சங்கையான ஒரு குர்ஆனாக இருக்கிறது. இது பாதுகாக்கப்பட்ட ஒரு பதிவேட்டில் இருக்கிறது. அதை தூய்மையானவர்களை தவிர, அதாவது மலக்குகளை தவிர யாரும் தொடமாட்டார்கள். மலக்குகளை தவிர யாரும் தொட முடியாத இடத்திலிருந்து இந்த குர்ஆன் வருகிறது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறதே தவிர இப்ப நம்மள்ட்ட வச்சுக்கிற இந்த குர்ஆனை தொடுவதை பத்தி சொல்லவே இல்லை. நம்ம அறிவுப்படி சிந்திச்சு பார்த்தா கூட குர்ஆன் என்ன பேப்பராவா கொண்டாந்து கொடுத்தாங்க தொடுவதற்கு? தொடுகிற வகையில் குர்ஆன் அருளப்படவே இல்லையே. இதை தொடமாட்டார்கள் ஜிப்ரீல் வாயினாலன்னு சொன்னாரு. ஜிப்ரீல் சொன்னதை போய் எப்படி தொட முடியும்? இதை தொடமாட்டார்கள் என்பது தொடுவதற்கு ஏற்ற ஒரு குர்ஆனைத்தான் குறிக்குமே தவிர தொடுகிற வகையில் இல்லாமல் ஓதுகிற வகையில் அருளப்பட்ட குர்ஆன் அது குறிக்குமா? கண்டிப்பா குறிக்காது. அப்ப இது இந்த ஆயத்தை ஆதாரம் காட்டுவாங்க, இந்த ஆயத்தை அதுக்குரிய ஆயத்தை இல்ல. அதுபோக சில ஹதீசுகளை காட்டுவாங்க. அந்த ஹதீசுகள் எல்லாத்திலையுமே விமர்சனங்கள் இருக்கிறது. அந்த என்னென்ன ஹதீஸை காட்டுவாங்க, என்னென்ன கோளாறுகள் இருக்கு என்பதையெல்லாம் உளுவின்றி குர்ஆனை தொடலாமா, மாதவிடாய் குர்ஆனை தொடலாமா என்றெல்லாம் நம்ம onlinepj.comல எழுத்து வடிவிலான ஆக்கங்களும் அதுல இருக்கிறது. வீடியோ ஆடியோ வடிவிலான கேள்வி பதில்களும் அதுல என்ன செய்யறது இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ்களை டெக்ஸ்டோட நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. சுருக்கமா சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்து நாட்டில் இருந்த மன்னர்களுக்கெல்லாம் இஸ்லாத்திற்கு வருமாறு அழைப்பு கொடுத்து கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதங்கள்ல குர்ஆன் வசனத்தை எழுதி அனுப்பினார்கள். தஅலவ் இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ் அந்த குர்ஆனுடைய வசனத்தை கொடுத்தா என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தின்பால் அழைத்தார்கள். அந்த குர்ஆனுடைய வசனம் காபிர்களுக்கு போய் கிடைக்கிறதுக்காக வேண்டியே எழுதி கொடுத்தார்கள். அப்ப அந்த காபிர் தொடுவாரு,
அவர் வாசிப்பாரு, சில பேர் கிழிச்சியும் போட்டார்கள். அப்ப அந்த முஸ்லீம் அல்லாதவருக்கு அந்த குர்ஆன் போய் சேர்வதற்காக எழுதி கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, அப்ப அவங்க தான் தூய்மையற்றவர்கள் நம்ம சொல்லலாம், கொள்கை சரியில்லாதனால. அவங்களே தொடலாங்கும் பொழுது ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தால் தூய்மையான கொள்கையில் இருக்கக்கூடியவங்க ஏன் தொடக்கூடாது? அதே மாதிரி அந்த கடிதத்தை கொண்டு போகக்கூடியவர் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 10 நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணி போவார். அது எழுத்து வடிவில் இடுப்புல சுத்தி கொண்டுதான் போக வேண்டும். அந்த 10 நாள்ல எத்தனை உழு இல்லாத நேரங்கள்லாம் அவருக்கு இருக்கும். அந்த நேரத்தில் அது அவரோட தான் இருக்கும். பல விதமான நேரங்கள்ல அது அவரை விட்டு பிரியவே செய்யாது. அப்ப குர்ஆனை சுமந்து கொண்டவராக அதை தூக்கி கொண்டே பல ஊர்களுக்கு அந்த மன்னர்களை தேடி போயிருக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு இந்த மாதிரி உழுகுழு போனுச்சுன்னா கீழே விட்டு தயமம் செஞ்சா எடுத்து வச்சுக்கிறேன் சொல்லி அனுப்புனாங்களா? அப்படிலாம் சொல்லப்படல. அதனால இவங்களா தேவையில்லாம உண்டாகி கொண்டார்கள். அதனால நிறைய விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு இருந்தாலும் நீங்க அந்த onlinepj.com போனீங்கன்னா தூய்மையற்றவர்கள் குர்ஆனை உழுவின்றி குர்ஆனை தொடலாமா அந்த தலைப்புக்குள்ள போனாலும் இந்த டீட்டெயில் பூராமே உங்களுக்கு பார்க்க முடியும். அதுல நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்துல ஆஃபியத்தை கேட்கிறோம், ஆஃபியத்தை கேளுங்க அப்படின்னு கேட்கிறாங்களே, ஆஃபியத்துனா என்ன, அதுல அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஆஃபியத்துங்கிற வார்த்தைக்கு விரிந்த ஒரு அர்த்தம் தான். அதாவது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஒரு நல்ல நிலைன்னு வச்சுக்கிறீங்களேன். நல்ல நிலை, அது ஆரோக்கியத்தை நல்ல நிலையும் எடுத்துக்கொள்ளத்தான் செய்யும், பொருளாதாரத்தில் நல்ல நிலையும் எடுத்துக்கொள்ளத்தான் செய்யும். ஒரு நல்ல ஒரு நிலையை தான் நம்ம அதான் அதுக்கு ஒரு ஏறக்குறை நெருக்கமான ஒரு பொருளாக இருக்கும். அப்ப நோயாளி இருந்தால் நோயிலிருந்து ஆபியத்து, வறுமையிலிருந்து ஒரு ஆபியத்து, எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்து ஆபியத்து, ஒரு நல்ல நிலை, ஒரு இம்ப்ரூவ்மெண்டான ஒரு நிலைன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம கேட்கிறோம். அது மார்க் அடிப்படையில் எது அனுமதிக்கப்பட்டதா இருக்கிறதோ அந்த அர்த்தம் அது வச்சுக்கிற வேண்டியதுதான். அதனால ஆபியத்தை கேட்பது என்பதும் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அது ஆபியத்தை கேட்கிறோம்னு சொல்லி இருக்கிறார்கள், அதை கற்று தந்திருக்கிறார்கள். ஆபியத்தையும் கேட்கலாம், பரக்கத்துங்கிறது ஒரு குறைந்த பொருளில் அதிகமான பயன் கிடைக்கக்கூடியது. ஆபியத்துங்கிறது அனைத்திலும் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நிலைமை. அது ஒரு நல்ல எல்லாத்தையும் அடங்கிருச்சுல, ஜாமிஉத் துஆன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குள்ள அனைத்துமே அடங்கத்தான் செய்யும். அல்லாஹ்